வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஷுவல் ஸ்டுடியோ 2022 எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ 2022 போய்க்குவோம். ஸோ டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ ஸோ கொடுத்துக்குவோம். ஸோ நேராக டவுன்லோடுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இதில் நான் இப்போ கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தோம்னா விஷுவல் ஸ்டுடியோட இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு நான் டபுள் கிளிக் அடிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலர் இப்போ ரன் ஆயிடுச்சு. எஸ், கண்டினியூ. ஸோ இப்போ இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ்னால் நம்ம என்ன டைப் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த விஷுவல் ஸ்டுடியோவை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ இதில் .NETக்காக மட்டும் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ASP.NET அப்படிங்கிறதுக்காக ASP.NET சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் .NET ஃபார் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வெப்புக்காக இருக்கக்கூடியது. இது டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன். மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட்டுக்காக இருக்குது, மல்டி பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் UI டெவலப்மெண்ட்டுக்காக இருக்குது. ஸோ .NET டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டுக்கு, டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் ஃபார் C++, ஸோ மொபைல் அப்ளிகேஷன் வித் C++. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கேம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேம் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டூல்ஸு. ஸோ டேட்டா ப்ராசஸிங், டேட்டா சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நமக்கு வேணும், SQL சர்வரோட கனெக்ட் பண்ணுறது, அந்த டூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம இந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி என்னென்ன நம்ம யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதில் பைத்தான் யூஸ் பண்ணணும், இல்லை Node.js நான் இதில் டெவலப் பண்ண போகிறேன், Azure டெவலப்மெண்ட் இதில் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஒர்க் லோட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்ஸ்டலேஷன், இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ், ஏதாவது இண்டிவிஜுவலாக வேறு ஏதாவது எனக்கு ரன் டைம் என்வரன்மெண்ட் இதெல்லாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா ஸோ நம்ம இங்கே அந்த பர்டிகுலர் பேக்கேஜஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படக்கூடியது என்னென்ன தேவைப்படுது. ஸோ .NET SDK ஃபார் ஆண்ட்ராய்டு, iOS. இப்போ இதெல்லாம் மொபைல் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடியது. மொபைல் டெவலப்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கிட்டே உங்களுக்கு அதெல்லாம் டிக் ஆகி வந்திருக்கும். ஸோ தேவைப்படக்கூடிய டூல்ஸை நம்ம இண்டிவிஜுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால இண்டிவிஜுவலாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு. ஸோ இதே அடுத்தது லாங்குவேஜ் பேக்கேஜ். இப்போ நம்ம மல்டி லாங்குவேஜில் எனக்கு எடிட்டர் வேணும். எடிட்டர் நான் இப்போ இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் நான் எனக்கு வேறு லாங்குவேஜில் எனக்கு இருந்தால் தான் எடிட்டர் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டு இங்கிலீஷில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டலேஷன் லொக்கேஷன், இது எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற லொக்கேஷன் இருக்குது. நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இது டிஃபால்ட் லொக்கேஷன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்களா அப்படியே டிஃபால்ட் லொக்கேஷனில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டால் வெயிட் டவுன்லோடிங் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நமக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணும் போதே உனக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த இதை கொடுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி முடிஞ்சது பிறகு அதுக்கு பிறகு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நான் இன்ஸ்டாலே கொடுத்துக்குவேன். ஸோ இப்போ டவுன்லோடு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்னென்ன பேக்கேஜ் நம்ம சூஸ் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றும் இப்போ டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆகிறதுக்கு இப்போ இது 2.62 GB டவுன்லோட் ஆகணும். ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே 23% கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் மற்ற பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு.
ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும். 95% வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனோடனே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம டிக் பண்ணிப்போம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டுடியோ இப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் தான் நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, சியூ சர்வீசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா சைன்இன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிப் ஆகணும் அப்படி கொடுத்து நான் அக்கௌண்ட்டில் எதுவும் க்ரியேட் பண்ணலை, அதனால் டேரெக்டாக நான் ஸ்கிப் கொடுத்து வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது என்ன விஷுவலைசேஷன் வேணும், அதாவது டார்க் வேணுமா, ப்ளூ வேணுமா, ப்ளூ எக்ஸ்ட்ரா கான்ட்ராஸ்ட் வேணுமா, லைட் வேணுமா? நான் டார்க்கே வச்சுக்கிறேன், எனக்கு டார்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போது நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போது ஸ்டார்ட் லேர்னிங், இதை விஷுவல் ஸ்டுடியோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஜிட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போஸ்ட்ரியை நம்ம க்ளோன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஜிட்டப்பில் இருக்கக்கூடியதை ரிப்போஸ்ட்ரியை நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். இல்லை ஓப்பன் நியூ ப்ராஜெக்ட், ஏற்கனவே ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கல் ஃபோல்டர்ஸை நேவிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே கேட்கும். ஸோ கன்சோல் அப்ளிகேஷன் வேணுமா, இல்லை ASP.NET கோர் வெப் அப்ளிகேஷன் வேணுமா, இல்லை ASP.NET வித் ஏபிஐ வெப் ஏபிஐ வேணுமா, என்ன டைப் ஆஃப் இது அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இப்போ MVC பேட்டர்னில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா MVC பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது ஃபுல்லாக வெப்புக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வெப் ரிலேட்டடாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ வெப் ரிலேட்டடாக நமக்கு தேவைப்படக்கூடிய இதெல்லாம் வந்திருக்கும். இப்போ இதே வந்து விண்டோஸ் ஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்னா ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் வேணும்னா விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா டெஸ்க்டாப் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதனால் அது பேஸ் பண்ணி வந்திருக்கும். இப்போ வெப் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிஆர்சி யூஸ் பண்ணி பண்ணணுமா, இல்லை விஷுவல் பேசிக் பேஸ் பண்ணி வேணுமா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ வெப் ஃபார்ம்ஸ் யூஸிங் .NET ஃப்ரேம்ஒர்க் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் ஃபார்ம் யூஸிங் .NET ஃப்ரேம்ஒர்க்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதை வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பிறகு நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம எப்படி ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் வித் வெப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எங்கே கிரியேட் பண்ணணும், ப்ராஜெக்டோட பேர் என்ன, அது எந்த லொக்கேஷன்ஸில் கிரியேட் பண்ணணும், ஸோ என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்லாம் கேட்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா என்னுடைய டி டிரைவில் நான் கிரியேட் பண்ண சொல்ல போகிறேன். என்னோட டி டிரைவில் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி நெட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு தேவையான வெப் ஃபார்ம் இப்போ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோக்ராம் எழுதக்கூடிய ஒரு ஃபார்முக்கு தேவையான சிஎஸ் டிசைனர் இங்கே இருக்குது. ஸோ நம்ம கோடிங் எழுதுறதுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கோடிங்லாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேருந்து நம்ம எழுதிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வரக்கூடிய .NET அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோட கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட் இப்போ நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட் ஃபார்மில் இருக்கக்கூடியது இதுதான். இதுக்கு பிறகு ஃபார்ம் டிசைன் பண்ணி நம்ம எப்படி கோடிங் பண்ணணும் அப்படிங்கிறத வரக்கூடிய .NET கிளாஸஸில் நம்ம இது எல்லாத்தையும் கற்றுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.